மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இன்றைய தேவ மன்னாவின் தலைப்பு, ஜனங்கள் மத்தியிலே சாட்சி பெற்ற எலிசா. ஜனங்கள் மத்தியில் சாட்சி பெற்ற எலிசா. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எப்போதும் நம்மிடத்திலே வந்து போகிற இந்த தேவ மனுஷன் உண்மையாகவே பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று தன்னுடைய கணவனிடத்திலே அந்த தேவ மனுஷனாகிய எலிசாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது என்று, பரிசுத்தவான் என்கிற அந்த வார்த்தை வரும்போதே அதற்கு முன்னதாக கர்த்தருடைய பரிசுத்தனாகிய என்கிற வார்த்தையும் கூடவே வந்து விடுகிறது. உதாரணமாக 106ஆம் சங்கீதத்திலே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேயின் மேலும், மோசேயை குறித்து சொல்லும் போது சாதாரணமான வார்த்தையை கொண்டுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மாறாக ஆரோனை குறித்து சொல்லும் போது கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன், கர்த்தருடைய பரிசுத்தவான் என்கிற சாட்சியை இந்த எலிசா அந்த தங்கியிருந்த இடத்திலே இந்த சாட்சியை பெற்றிருந்ததாக நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாமும் கூட நாம் தங்கியிருக்கிற அந்த பகுதியிலே ஜனங்கள் மத்தியிலே சாட்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 3 விதமான சாட்சிகள் நிச்சயமாக வளர்ச்சி பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாலும் விசுவாசியாய் இருந்தாலும் அவன் மெய்யாகவே வளர்ச்சி அடைந்திருக்கிறான், அவன் தேறி இருக்கிறான் என்கிறதற்கு எடுத்துக்காட்டாக அடையாளமாக முதலாவது சாட்சி தேவனிடத்தில் இருந்தது. யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தது போல, கொர்நேலியை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தது போல, தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தது போல நம்மை குறித்தும் ஆண்டவர் அவரிடத்திலிருந்து சாட்சி கிடைக்க வேண்டியது அவசியமாகிறது. இரண்டாவதாக, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே மெய்யாகவே இவர் பரிசுத்தவான் என்கிற சாட்சியை எலிசா பெற்றுக் கொண்டது போல நம்மை குறித்தும் நம்முடைய ஜனங்கள், நம் குடியிருப்பிலே, நாம் குடியிருக்கிற நம்முடைய இடத்தை சுற்றிலும் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர்கள் நம்மை குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. மூன்றாவது, நம்முடைய மனம் நம்மை குறித்து கொடுக்கும் சாட்சி. இப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஆயத்தத்துடன் இருக்கிறோம் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆயத்தம் உள்ளவர்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய சாட்சியை பெற்றிருப்பார்கள், ஜனங்களுடைய சாட்சியை உடையவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய மனம் அவர்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிற விதமாக அவருடைய சாட்சியின் ஜீவியம் அமைந்திருக்கும். இவர்களை குறித்துத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். புறஜாதிகள் மத்தியிலே நம்முடைய நற்கிரியைகளை கண்டு சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக
அவர்களுக்குள்ளே இருக்கிறதான வெளிச்சம், அவர்களிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் பிறருக்கு பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சாட்சி மிக மிக அவசியமாயிருக்கிறது. சாட்சியின் ஜீவியம் மிக அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புத அதிசயங்களை காண்பீர்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை அற்புதங்களை காண்பீர்கள் என்கிற வார்த்தைப்படியாக போதும் அற்புதம் செய்ய, அதிசயங்களை காணப்பண்ணவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் நம்மிடத்திலே அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். நம்மைவர் நிச்சயம் அற்புதங்களை காண செய்வார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் மேகத்தூணாய் வருகிறவரே, உடைய வார்த்தை என்கிற திருவுணவினாலே எங்களை வளமாய் போஷிக்கிறவர் ஆண்டவரே, தேவனுடைய மனுஷன் இவன் பரிசுத்தவான், மெய்யாகவே இவன் பரிசுத்தவான் என்கிறதான அந்த சாட்சியை, நல்ல சாட்சியை இந்த மனுஷன் பெற்றிருந்தது போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள, சாட்சி உள்ளவர்களாய் விளங்க, ஆண்டவரே பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள, தங்களை சுத்தவான்களாய் காத்துக்கொள்ள யாவருக்கும் நீ உதவி செய்யுங்கப்பா. அது நிமித்தமாக ஆண்டவரே, ஆயத்தப்பட்டவர்களாய், உடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், பிறரை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாய் ஆண்டவரே காணப்பட வேண்டுமே கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சாட்சியின் ஜீவியத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் விட்டு விலகி போகட்டும் ஐயா. கூட இருப்பீராக, ஒவ்வொருவருடைய காரியங்களை சித்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, தடைகளை எடுத்து போடுங்கப்பா. நல்ல வளர்ச்சி ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்களாக கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.